அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களிலே கூட உங்களோடு கூட ஒரு வார்த்தையை கொடுக்கும்படியாய் கர்த்தர் தந்த நல்ல தருணங்களுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். யாக்கோபு எழுதின நிருபம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆனாலும் அவன் எவ்வளவேனும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடே கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தன் கர்த்தரிடத்தில் ஏதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நம்ம ஆண்டவரிடத்துல ஒரு காரியத்தை கேட்க ஆரம்பிக்கும் போது நம்மளுக்குள்ள எந்த சந்தேகமும் கூடாதான் இருக்கக்கூடாதான். நம்ம ஜெபிச்சு முடிச்ச உடனே நம்மளுக்குள்ள சந்தேகம் வரும். என் அருமையான தேவ பிள்ளைகளை இந்த நாட்களிலே கூட ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போஸ்தலருக்கு எழுதின நிருபத்துல நம்ம வாசித்து 12ஆம் அதிகாரத்துல வாசித்து பார்த்தா, பேதுருவ 4ஆம் காவலில் வைக்கப்பட்டிருக்கும் போது மரியாள் வீட்டுல எல்லாரும் கூடி ஜெபிச்சு கொண்டிருந்தாங்க. ஆனா கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு அந்த 4ஆம் காவலில் இருந்து பேதுருவ தூதனை கொண்டு தட்டி எழுப்பி கொண்டு வந்து விட்டார். ஆனா அங்க ஒரு சகோதரி போய் பார்க்கும்போது பேதுரு வந்திருக்கிறார் என்று சொல்லுகிறாங்க. ஆனா அங்க ஜெபிக்கிறவங்க எல்லாரும் நீ என்ன பிதற்றுகிறாயா என்று சொல்லி கேக்குறாங்க. இப்படிதான் இன்னைக்கு நம்மளோட ஜெபம் சந்தேகத்துல ஓடிக்கொண்டிருக்கிறது. என் அருமையான தேவ பிள்ளைகளே, ஜெபிச்சுக்கிட்டு இருக்கும் போதே நம்ம குடும்பத்துல நம்ம கணவன், மனைவி, பிள்ளைகள் எல்லாரும் ஜெபிப்போம். நம்ம குடும்ப தலைவர் என்ன செய்வாங்க? அந்த வார்த்தையை நடக்கும்னு சொல்லி விசுவாசிப்பாங்க, நம்புவாங்க, சந்தேகப்பட மாட்டாங்க. ஆனா மனைவியோ அப்படி இருக்க மாட்டோம். என்னத்த போட்டு என்னத்த நடக்க போகுதும்பாங்க. பிள்ளைகள் அதுக்கு ஒரு காரியத்த சொல்லுவாங்க. அப்ப இப்படி நம்ம ஒரு குடும்பத்திலே 3 பிரிவு, 4 பிரிவா நம்ம இருந்துகிட்டு இருந்தோம்னு சொன்னாக்கி, நம்மளோட வார்த்தைகள் கர்த்தர் கிரியை செய்ய முடியாது. அதுல அத நம்ம பெற்றுக்கொள்ளவே முடியாது என்று சொல்லி வேதம் என்ன சொல்லுது சொல்லப்படுகிறது. என் அருமையான தேவ பிள்ளைகளே, எவ்வளவேன்னு நம்ம சந்தேகப்படக்கூடாது. லூக்கா எழுதின 5ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்களான்னு சொன்னா, பேதுரு முழுவதும் பிரயாசப்பட்டு பார்க்கலாம் பாருங்க. ஒன்றுமே அகப்படல. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ போய் வலைய வலதுபுறத்துல போடுன்னு சொன்ன உடனே 2 படகுல அமிலத்துக்கு மீன்கள் கொடுத்தாரு. ஏன் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த பேதுருவிடத்துல ஒரு சந்தேகம் என்ன செய்யல வரல. ஆனா இரவுலதான் கடல்ல மீன் பிடிக்கலாம்னு சொல்லுவாங்க. ஆனா ஆண்டவர் சொன்னது பகல் வேளையில. அப்போ அவர் அந்த இல்ல ராத்திரி தானே மீன் பிடிக்க முடியும், பகலில எப்படி மீன் பிடிக்க முடியும்னு சொல்லி ஆண்டவரிடத்துல அந்த பேதுரு கேள்வி கேட்கல. இன்னைக்கு நம்ம இப்படிதான் நிறைய கேள்விகளை கேட்டு சந்தேகப்பட்டு கொண்டே நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை பெற முடியாம உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். என் அருமையான தேவ பிள்ளைகளே, நானும் நல்லா ஜெபிக்கிறேன், இத்தனை மணி நேரம் ஜெபிக்கிறேன், எல்லாம் வேதம் வாசிக்கிறேன், நல்லா ஆலயத்துக்கு போறேன், எல்லா காரியத்திலும் நான் பங்கு பெறுகிறேன். ஆனா ஒரு சந்தேகம் என்னை பாடுபடுத்திக்கிட்டு இருக்கு. ஒரு